இன்று நம் முன் நிற்பவர் ஒரு சாதனையாளர் மட்டுமல்ல, ஒரு நாள் இதே மேடையில் நம்ம மாதிரி கனவு கண்ட ஒரு மாணவன். அந்த கனவு நிஜமான கதையை பகிர முன்னாள் மாணவர் திரு கவர்ன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். காலம் கருதி அவையில் வீட்டிற்கும் அத்தனை பேருக்கும் எனது முதல்வன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உலகத்துல நமக்காக வேலைகள் நிறைய காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க வேலை எங்க கிடைக்குது, வேலை எங்க கிடைக்குதுன்ட்டு. உண்மை அது இல்லை. வேலை கொட்டி கிடக்கிறது, தகுதியான ஆட்கள் கிடைக்கவில்லை. இதுதான் உண்மை. நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க. உலகம் முழுக்கம், இந்தியா முழுக்கம், உலகம் முழுக்க சொல்றேன் நானு, வேலைகள் கொட்டி கிடைக்கின்றன. ஆனால் தகுதியான ஆட்கள் கிடைக்கவில்லை. இந்தியர்கள் வெளிநாட்டில் உண்மையிலேயே சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூகுள் பிச்சை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுந்தர் பிச்சை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூகுள் எல்லாருக்குமே தெரியும். சுந்தர் பிச்சையும் தெரியும். அவர் எந்த நாட்டுக்காரரு? அமெரிக்கா நாட்டுக்காரர். அவர் ஒரு இந்தியக்காரரா? சரி ஐயா, இவர்கள் எல்லாம் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? சாதித்தவர்கள் அனைவருமே என்னுடைய அரசு பள்ளியில் படித்தவர்களே. இதை நீங்க பெருமையா நினைச்சுக்கோங்க. இன்று உயர் பதவியில் இருக்கின்ற அத்தனை பேரும் அரசு பள்ளியில் படித்தவர்களே. நீங்க சில பேர் நான் கவர்மெண்ட் படிச்சல பள்ளிக்கூடத்தில் படிச்சேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்குத்தான் அத்தனை அறிவும் கிடைக்கிறது, இத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கிறது. எந்த நீங்க பிரைவேட் எல்லாம் பண்ணீங்கன்னா இப்படி உட்கார வச்சுதான் உங்களை இவ்வளவு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால இந்த அரசு பள்ளியில படிக்கிறதுல முதல்ல நீங்க பெருமையா நினைக்கணும், நீங்க மகிழ்ச்சி அடையணும். அடுத்ததாக வறுமை என்பது, எல்லாரும் அரசு பள்ளியில படிக்கணும்னா அதுக்கு ஒரே காரணம் வறுமை நினைக்காதீங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பு. புரியுதா? வறுமைதான் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும் நமக்கு. வறுமையால் தான் என்னால படிக்க முடியல என்று யாராவது சொன்னா அவங்க முட்டாள். ஆமா சார், ஒரு காலத்துல சொல்லிருக்கலாம், வறுமையால நாங்க எல்லாம் வேலைக்கு போனோம், சாப்பாட்டுக்கு இல்லை, அதனால நாங்க படிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு யாராவது வறுமையால என்னால படிக்க முடியலன்னு சொன்னா அது சுத்தமான பொய், அவருடைய இயலாமை, அது காரணம் காட்டுறது அவருடைய வேலை. எனவே வறுமை என்பது நீங்க எதையும் அதை காரணம் காட்டாதீங்க. அதையும் தாண்டி நமக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. நான் மேடம் சொன்ன மாதிரி உங்களுக்கு படிப்பதற்கு ஏதாவது உங்களுக்கு வறுமைதான் தடை என்றால் கண்டிப்பாக எங்கள் பள்ளியில் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் அணுகலாம். நாங்கள் உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா இந்த காலத்துல எல்லா இடத்துலையும் திறமையான மாணவர்களை தேடிட்டு இருக்கிறாங்க, கிடைக்கல. இப்படி திறமையான மாணவன் சார், எனக்கு இன்னும் படிக்கிறதுக்கோ ஒரு வேலை வாய்ப்புக்கோ எங்களுக்கு ஒன்றும் சரியா ஒன்றும் புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கு வழிகாட்ட நாங்கள் காத்திருக்கின்றோம். வறுமைதான் காரணம் சொன்னா அது உதவி செய்யறதுக்கும் நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். எனவே நம்ம வறுமையை காரணம் காட்டிட்டு இனிமேலும் நம்ம படிக்க முடியாதுன்னு நீ காலத்தை ஓட்டக்கூடாது. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னேன், தகுதியானவர்கள் தான் கிடைக்காம இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குதுன்னா உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி சார் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, எல்லாருமே கண்டிப்பா நீங்க வீட்டுல சொன்னாலும் சொல்லனாலும் நீங்க போன் பாக்குவீங்க, அதுல கூகுள் போய் சர்ச் பண்ணுவீங்க. அந்த கூகுள்ல போயிட்டு வேலை வாய்ப்பை பத்தி ஒருத்தர் சொல்றாரு. இங்க நம்ம தர்மபுரி புத்தக திருவிழாவுக்கு பேசினார், நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி. நீங்க கல்வியாளர், நீங்க போட்டு பாருங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்க போயிட்டு போடணும். அவர் என்னதான் சொல்றாருன்னு பாருங்க. மாசத்துக்கு 75 லட்சம் சம்பளம் இல்ல, படிக்கிறதுக்கு உதவி தொகை போட்டு பாருங்க நீங்க. அவர் சொல்றாரு, படிக்கிறதுக்கே மாசத்துக்கு 75 லட்சம் கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறதுக்கு சில நிறுவனங்கள் தயாராக இருக்கிறது.
அதனால நம்ம நம்மளுடைய எண்ணத்தை நம்ம ஊருக்குள்ளேயே சுருக்க கூடாது, நம்ம மாவட்டத்துக்குள்ளேயே சுருக்க கூடாது, நம்ம மாநில அளவிலேயே சுருக்க கூடாது, நம்முடைய இந்திய அளவிலேயே சுருக்க கூடாது. நம்முடைய எண்ணம் சிறகை விருப்பம். நம்முடைய எதில் நடந்துட்டு இல்லையா நம்முடைய பள்ளியில சிறகை விருப்பம். அதுக்கு தலைப்பு என்ன? அதுக்கு தலைப்பு என்ன பார்? சிறகை விருப்பம் இங்க வீட்டுக்குள்ளே இங்கே இருக்கிறது இல்ல, சிறகை விரிந்த வானில் பரப்போம். நமக்கு வாய்ப்புகள் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. எனவே நீங்கள் இனிமேல் அதாவது நவீன இப்ப இருக்கிற அந்த அந்த வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி நீங்க படிக்கணும். எங்காவது படிப்பு வேற, இப்ப இருக்கிற படிப்பு வேற. இப்ப இருக்கிற என்ன அப்டேட் பண்ணிக்கணும், உங்களை அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கிற தேவைக்கு ஏற்ப தனிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை. அதுக்கு எந்த வகையில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அரசாங்கமும் செய்து கொடுக்குது. எனவே நீங்க அத்தனையும் பயன்படுத்தி கொண்டு கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய எதிர்காலம் உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்கேன். எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் நினைச்சோம்னா அப்பா இவங்கெல்லாம் நம்மகிட்ட படிச்ச பசங்க நாங்களாம் ரொம்ப பெருமைப்படுவோம். அது ஒரு காலத்துக்கு கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் உயர்ந்த இடத்தில் வைத்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க சாதாரண உங்களை பற்றி நினைச்சுக்காதீங்க. எனவே நீங்கள் மேலும் 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 பல்வேறு வாய்ப்புகளை பயன்படுத்தி உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்த திரு காவன் சார் அவர்களுக்கு நன்றி.